வாங்க ஒரு மாயாஜால மொபைல் போன் கதைக்குள்ள போலாம். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ஃபோன் உண்மையிலே ஒரு மேஜிக்கா இல்ல அது நம்மள மாட்டி வைக்கிற ஒரு வலையா? இவர்தான் நம்ம கதைநாயகன் அர்ஜுன். இவனுக்கு மொபைல் கேம்ஸ்னா உயிர். அவங்க அம்மா எப்போ கூப்பிட்டாலும் அவனோட பதில் இது ஒண்ணுதான். ஆனா அந்த ஒரு நிமிஷம் எப்பவுமே 1 மணி நேரமா மாறிடும். உங்களுக்கும் இப்படி நடந்திருக்கா? அந்த விளையாட்டுல மூழ்கி அவன் மத்த எல்லாத்தையும் சுத்தமா மறந்துட்டான். இந்த மாய வலைக்கு அவன் கொடுத்த விலை என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ், படிப்பு, அப்புறம் தூக்கம். கொஞ்ச நாள்லயே ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இத கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவனை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அர்ஜுனுக்குள்ள ஒரு மாதிரி கவலையா இருந்துச்சு. ஆனா அது ஏன் அவனுக்கே புரியல. அப்பதான் கதையில ஒரு திருப்புமுனை. அவனோட தாத்தா வந்தாரு. தாத்தாவோட அட்வைஸ் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அப்போதான் அர்ஜுன் தான் எவ்ளோ விஷயங்களை மிஸ் பண்ணிருக்கோன்னு நிஜமாவே உணர்ந்தான். உடனே ஒரு பெரிய முடிவெடுத்தான் அர்ஜுன். ஃபோன் பயன்படுத்துறத குறைச்சுக்கிட்டான். சரி, அந்த சந்தோஷமான பேலன்ஸுக்கான அர்ஜுனோட 3 சிம்பிள் ரூல்ஸ் இதோ. ஓகே, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன குவிஸ் டைம். ரெடியா? முதல் கேள்வி, அர்ஜுனுக்கு ஹெல்ப் பண்ண அந்த முக்கியமான நபர் யாரு? ஞாபகம் இருக்கா? 2வது கேள்வி, கடைசியில அவனுடைய உண்மையான சந்தோஷம் ஸ்கிரீன்ல இருந்துச்சா இல்ல நிஜ உலகத்திலயா? இந்த கதையிலேந்து நம்ம கத்துக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம். டெக்னாலஜியை நீங்க பயன்படுத்துங்க, ஆனா அது உங்களை பயன்படுத்த விட்டுறாதீங்க. கண்ட்ரோல் உங்க கையில தான்.